ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் டு சந்துரு டிசைனர் யூடியூப் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி வந்து ஒரு ஏஐ வச்சு நம்ம எப்படி ஒரு பிக்சர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் மட்டும்தான். இதை நீங்கள் வெப்சைட்டில் கூட நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் மட்டும் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ வாங்க அது எப்படி எல்லாம் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிஸ்கார்டுக்குள்ள வந்தோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிங்க. கூகுளில் போய்ட்டு discard.com அப்படின்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ப்ளோரல் இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக் சர்வர்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்லேயே காட்டும் Midjourney அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் போய்ட்டு கூட நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதிலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நார்மலாக நீங்கள் இதில் போய்ட்டு வந்து நம்ம கமெண்ட் கொடுத்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நியூ கமர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிக்சர்ஸ் வந்து நம்மளை மாதிரி ஏகப்பட்ட பேர் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கன்யூஸாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இது பக்கத்தில் டைப் பண்ணுறது இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்லாஷ் அப்படின்னு தட்டிங்கனால ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணணும், இல்லை வந்து ஒரு நேச்சர் ப்ளஸ் மார்வல், இந்த மாதிரி நீங்கள் எதுவும் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனிமிகள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் என்ட்ரு தட்டுறேன். இப்போ நமக்கு கமாண்ட் வந்து ஒர்க்கிங் ஆகிட்டு இருக்கு. இதில் பாருங்கன்னா தெரியும், எனிமிகள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு எதுவுமே கொடுக்கல. அதுவாக வந்து நமக்கு ஒரு பிக்சர் க்ரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்ம இந்த கொடுத்த 3 வார்த்தை தான், அதை வச்சு நமக்கு ஒரு பிக்சர் க்ரியேட் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு, 31%. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் போய்ட்டு ஜம்ப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதில் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு கொடுத்த 3 வார்த்தைக்கு இந்த அளவுக்கு லெவலில் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதில் வந்து நான் இப்போ ஜஸ்ட்டு இந்த தேர்ட் ஒன் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து வெர்ஷன்ஸ் வேணும், இதிலே வேறு டிஃப்ரெண்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் இது கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஃபோட்டோவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா U3 அப்ஸ்கேல் 3 அப்படின்றது கொடுத்தீங்கன்னா அப்ஸ்கேல் ஆகிடும். இதுக்கும் உங்களுக்கு சேம் அதே ப்ராசஸ் தான். 1 to 100 வரை ஓடி முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கமெண்ட் கொடுப்பாங்க. அது நமக்கு க்ரியேட் ஆகட்டும். ஜாப் ஜஸ்ட் இது ஸ்லாஷ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். சேம் அதே கமெண்ட் தான். இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து மார்வல் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நம்ம என்ட்ரு தரலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான நீங்கள் டவுன்லோட் பண்ணால் கூட இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் ப்ரௌசர் கொடுத்து சேவஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ நான் என்ன இதில் பண்ண போகிறேன் அப்படின்னு இதில் மேக் வேரியன்ஸ் இருக்குது. இதில் கூட நீங்கள் வேரியன்ஸ் இங்கேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா வந்து நீங்கள் லைட் அப் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் பேசி கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணுறதுனா கூட இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ நம்ம மார்வல்னு கொடுத்தோம், அந்த மாதிரி வரலைனாலும் கிட்டத்தட்ட ஒரு பிக்சர்ஸ் வந்திருக்கு, ஒரு டைப் ஆஃப் பிக்சர் வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் 2 இதை நான் சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, காணும் அந்த பிக்சர். ஸோ மேலே இன்பாக்ஸ் போகிறோம், ஜம்ப் அப்ஸ்கேல் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜம்ப் இப்போ அவுட் ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தென் ஃபினிஷ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நமக்கு தோன்ற ஆட்ஸை கொடுக்குற மூலமாக ஒரு பிக்சர்ஸ் கிரியேட் ஆகி வருது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். Audio Jungle.